ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் டைம் பாஸ் 360 வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்தியமா சொல்லுறேன், இன்று பிக் பாஸ் வீட்டுல நடந்த விஷயங்களை கேட்டீங்கன்னா நீங்களே காண்டா ஆயிடுவீங்க. ஒருத்தன் கத்தாதீங்க கத்தாதீங்க ன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் வந்துட்டு ஸ்பீக்கர் கிழின்னு கிழிச்சான். அடடா, இந்த வீட்டுல யாருக்கும் ஒரு துளி நியூஸ் சென்ஸ் கூட இல்லை. மார்னிங் ஃபைட் திவாகர் vs எவ்ரிவன். மார்னிங் சாப்பிடும் இடத்துல திவாகர் ஃபுல் வால்யூம்ல கத்தறான். எனக்கு தான் ராஜா ஆனது பிடிக்கல, பல பேருக்கும் பிடிக்கல. அதுக்கு பார்வதி ஓர் நார்மல் லைன் சொன்னாங்க. அவன் உங்ககாக பல்லாக்கு தூக்கியவன், நல்லவே பண்ணிருக்கான். அந்த ஒரே லைன் இக்காக திவாகர் பார்வதியை இலக்கை இழந்தவர மாதிரி திட்ட ஆரம்பிச்சுட்டான். அடையோ, எத்தனை அசிங்கமா அவனிடம் பேசுறான். மேலுமா நான் சொல்லுற வார்த்தை எல்லாம் நீ காப்பி பேனா ன்னு ஒரு புதிய இமேஜினேஷன். இதுக்கு மேலே ஹைலைட் என்னன்னா, கேமரா பார்க்குறாங்கன்னு ஞாபகம் கூட இல்லாம பிளான் இல்லாம அட்டாக். FPJ பார்வதி திவாகர் ட்ரிபிள் டென்ஷன். பார்வதி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டால் போதும், FPJ உடனே வந்து கத்துறான். இந்த இருவருக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ கோல்ட் வா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே இருவரும் ஒருவரை கண்டாலே சிடுக்கிடுறாங்க. ராஜா ராணி டாஸ்க் திவாகர் ஆக்டிங் கிரிஞ்ச் மோட் ஆன். ராஜா ராணி டாஸ்குல திவாகர் எதிர்த்தா உங்க மூஞ்சில துப்பி வீசுவேன் ன்னு ஒரு டயலாக். அடப்பாவமே, டாஸ்க் பண்ணுறதா? அதுக்கு மேல unnecessarily cringe acting. அந்த இடத்துல வினோத் ஸ்ட்ரெயிட் ஒரு பாடல், ஏளனமாக உன்னை பார்த்து சிரிக்கிறேன் ன்னு சொல்றான். ஸ்லாம் டங்க் செருப்படி. திவாகருக்கு அங்க பேச வார்த்தையே இல்ல. அரோரா vs திவாகர் டேக் பனிஷ்மெண்ட். முந்திய சண்டையில தீந்த தகாதவர் ன்னு திவாகர் சொன்னதுக்காக இன்று கண்ணழகி பார்வதி கொடுத்த தீர்ப்பு. திவாகர் மவுத் டேக், அரோரா மவுத் டேக். திவாகர் ஓகே, ஆனா அரோரா ஏற்றுக்க மாட்டேன். ஃபுல் வால்யூம் லெஸ் ஷவுட். டாஸ்க்குள்ள கை பிடிச்சது த பிக் இஷ்யூ. சாண்ட்ரா அந்த ராஜ்யத்துக்கு போறப்ப திவாகர் லிட்ரலி கையை பிடிச்சு இழுத்துட்டான். அடடா, டாஸ்க் நமக்கு புரியும், ஆனா இரண்டு கையும் பிடிச்சு இழுக்குறது எப்படி சரி? அந்த இடத்துல யாரும் ஒன்றும் சொல்லல. பார்வதிதான் ஒருத்தி கண்டிப்பா கேட்டாங்க. அதுக்கே FPJ வந்து அவங்களை தாண்டி கத்துறான். வீட்டுல ஒரு லா இருந்துட்டு இருந்தா அதை பின்பற்றுறது பார்வதி மட்டும்தான். கேசல் டாஸ்க் ரீமேட்ச் டிராமா. கேசல் டாஸ்க்ல ரூல் பிரேக் ஆக பார்வதி ரீமேட்ச் கேட்டாங்க. சரியான கேள்விதான், ஆனா பிக் பாஸ் சொன்னது ரீமேட்ச் கிடையாது. அதனால கானா ராஜ்யம் டிக்ளேர்ட் as winners. ஆனா கணக்கு பார்த்தா 3 நாள் டாஸ்குள்ள 2 டாஸ்க் டர்பி டீம் ஜெயிச்சிருக்காங்க. அதனால மெயின் டைட்டில் டர்பி சம்ராஜ்யம் கிட்டே போச்சு. ஃபைனல் செலெக்ஷன் who goes to head task. டர்பி டீம்ல இருந்து FPJ, சாண்ட்ரா, அரோரா எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஆனா வெறித்தனமான காரணமின்றி சுபிக்ஷா ஹெட் டாஸ்க்கு செலக்ட் ஆயிட்டாங்க. பட்டா டாஸ்க்ல சுபிக்ஷா எதுவுமே பண்ண மாதிரி தெரியாம இருந்தாலும். ஃபைனல் வேர்டிக்ட், திவாகர் worst behavior of the day. பார்வதி only voice of sanity. வினோத் comedic punch கூட்டல் sensible timing. அரோரா half சில இடத்துல சரி, சில இடத்துல ஓவர். FPJ பார்வதிக்கு எதிரா வெளிச்சமா மட்டும் கத்துறார். டாஸ்க் totally cringe messy annoying. இது பிக் பாஸ் இல்ல மீன் மார்க்கெட்டா? அப்படித்தான் இருந்துச்சு.